படத்துல ஆக்டிங்? நல்லா அந்த 2 பேருமே நல்லா நடிச்சிருந்தாங்க. அந்த பொண்ணு புது பொண்ணுன்னு நெனைக்கிறேன். நல்லா நடிச்சிருந்தா. நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் அந்த பொண்ண. பவிஷ் நல்லா பவிஷ் நல்லா நல்லா நடிச்சிருந்தா. படத்துல என்ன சொல்ல வராங்க ஆடியன்ஸ்க்கு? அதுவா 2 பேருமே நல்லா நடிச்சிருக்காங்க. நல்லா இருக்குது. கதை புதுசா இருக்கு. சின்ன பசங்களுக்கான படமா? இல்ல எல்லாருமே பார்க்கலாம். நல்லா இருக்குண்ணா படம். என்ன சொல்ல வராங்க? ஜென்ஸ் வந்து லேடிஸோட லவ்வை புரிஞ்சிக்க தான் சொல்ல வராங்க. இதில் வந்து ஜென்ஸ் வந்து அதிகமாக காசு செலவு பண்ணுறான்ற ஒரு இதை வந்து அதை வந்து பிரேக் பண்ணுறாங்க, அவ்வளோதான். லேடிஸ் வந்து உங்களுக்காக அன்பு தராங்க. ஏன்னா சில இப்போது சொசைட்டியில் வந்து லவ் பிரேக்கப்ஸ் எல்லாம் இருக்கிறவங்கலாம் இந்த மூவி பார்த்தாலும் மேபி அவங்கெல்லாம் சேர்ந்துருக்கிற வாய்ப்பெல்லாம் ரொம்ப இருக்குது. நல்லா இருக்கு. சப்ஜெக்ட் படமா இருக்கு. அதுல இருந்து இதெல்லாம் வித்தியாசமா இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் வித்தியாசம் ஒன்றும் இல்லை, அதோட வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஜஸ்ட்டு இதை ஒரு படமாக எடுத்திருக்காங்க, அவ்வளோதான். பட் நல்லா இருக்கு மூவி. ஆக்டிங் வைஸ் யார் நல்லா நடிச்சிருக்காங்க? நாகதுர்கா நல்லா பண்ணியிருக்காங்க, அந்த ஹீரோயின். இருக்காங்க நிறைய பேர். கேஎஸ் ரவிக்குமார் சார் இருக்காங்க. அதில் ஃபாதர் கேரக்டர் எமோஷ்னலாக இருந்துச்சு கொஞ்சம். எல்லாருக்கும் ஈக்குவல் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இருக்கு. அவங்க தங்கச்சி கூட நல்லா பண்ணியிருக்காங்க, ஒரு அண்ணாக்கு ஏற்ற தங்கச்சி. டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரியே படம் லவ்வா இருக்கா? லவ் தான் இருக்கு. நல்லா இருக்கு. சேலஞ்ச் பண்றது எப்படி இருந்தது? 4 வருஷம் பண்ணதை 4 மாசம் இன்னைக்கு பண்ணு அப்படின்றது. மேபி தெரியட்டுமே, கேர்ள்ஸ்க்கும் தெரியணும்ல ஜென்ஸோட ஃபீலிங்ஸையும். பிரச்சனை இல்லை, 2 பேருக்கும் தெரிஞ்சால் தானே லவ் நல்லா இருக்கும். ஒருத்தரோட ஃபீலிங்ஸ் மட்டும் இருந்தால் லவ் நல்லா இருக்காதுல்ல. சேலஞ்ச் பண்ணதும் கொஞ்சம் ஓகே தான். மேபி அதனால அந்த பொண்ணுக்கும் அதோட ஃபீலிங் எல்லாம் புரிஞ்சிருக்கும்ல. நல்லா தான் இருந்துச்சு. வந்து பாத்தீங்கன்னா கடன் வாங்கி ஒரு இதெல்லாம் பண்ணுவாரு. அந்த மாதிரிலாம் இருக்கணும்னு அவசியம் இருக்காது. சில பேர் பொண்ணுங்க இருக்காங்கல்ல, இப்போ சில பேர் லவ்வுக்காக மட்டும் பண்ணுறாங்க. இப்போ சொசைட்டியில் 2மே தான் இருக்குது, ஏமாத்துறாங்க ஏமாத்து போகிறாங்க. ஸோ அப்படி கூட இருக்காங்க. ஸோ தப்பு இல்லை தான், பட் ஓகே பண்ணலாம். ஜென்சிக்கு வந்து கனெக்ட் ஆகும். கம்பல்சரி கண்டிப்பாக கனெக்ட் ஆகும், அது பிரச்சனை இல்லை. லேடிஸ் கூட நல்லா கனெக்ட் ஆகும். ஏன்னா சில பேர் உண்மையாக ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் எல்லாம் உண்மை தானே இருக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் செம்மையாக கனெக்ட் ஆகும், பிரச்சனை இல்லை. தேங்க்யூ. என்ன பிடிச்சிருக்கு? அதில் பார்த்தீங்கன்னா பொண்ணு எப்போவுமே பசங்க தான் பொண்ணுங்க லவ் தராங்க. இதில் கொஞ்சம் ஆப்போசிட்டாக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பொண்ணுங்களோட லவ் ஃபீலிங்கு புரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. படம் ஒரு ஃபீலிங்காக இருக்குது, ஒரு ஃபேமிலி டச்சிங்காக இருக்குது. நல்லா இருக்குது படம். அது அந்த ஹீரோனோட ஆக்டிங் நல்லா இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு நெகட்டிவாக காட்டிட்டு ஃபஸ்ட் ஹாஃபில், செகண்ட் ஹாஃபில் பாசிட்டிவாக காட்டுற மாதிரி இருக்குது. ஒர்த்து தான் படம், நல்லா தான் இருக்குது. ஃபைட்டு லவ் சாங்கு ஃபைட் எல்லாம் ஓகே தான். அந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் லிமிட்டாக கரெக்டாக தான் இருக்குது. கேரக்டர் வைஸ் யார் நல்லா பண்ணிருக்காங்க? கேரக்டர் வைஸ் ஹீரோ 2 பேரும் நல்லா இருக்குது ப்ரோ. ஆமாம், 2 பேரும் நல்லா ஸ்டார் இருக்குது. காஸ்டிங் இருக்காங்க. செல்வராகவன், கேஎஸ் ரவிக்குமார். கேஎஸ் ரவிக்கு வந்து ஃபாதர் கேரக்டர் நல்லா தான் இருக்கும் ப்ரோ, ஃபீலிங்காக இருக்குது. அவர் போலீஸ் செல்வராகவன் அவங்க ரொம்ப நல்லா இருக்குது. ஆமாம், எல்லாமே நல்லா தான் இருக்குது. யாரெல்லாம் இந்த படம் பார்க்கலாம்னு நினைக்கிறீங்க? ஒரு ஃபேமிலி கிட்ஸ் எல்லாரும் எல்லாரும் பார்க்கலாம் ப்ரோ. ஒரு கப்புள்ஸும் பார்க்கலாம், நல்லா வருது தான் இருக்குது.